ஐரோப்பாவில் இருந்து கொண்டு இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு புரட்சியாளரான செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமை அடைகின்றோம். பாரத தேசத்தின் புகழ்பெற்ற முழக்கமான ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை முதலில் 1907 உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். செண்பகராமன் பிள்ளை 1891 செப்டம்பர் 15 பிறந்திருக்கிறார். 1934 மே மாதம் 26 இயற்கை எய்தியுள்ளார். இவருடைய தந்தை சின்னசாமி பிள்ளை மற்றும் தாயார் நாகம்மாள் ஆவார்கள். இவர்களின் பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாஞ்சில் நாடாகும். இளமையிலேயே தமிழ், ஆங்கிலம், வரலாறு ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார். சிலம்பம் மற்றும் வாழ்வீச்சு போன்ற வீர கலைகளையும் பயின்றார். செண்பகராமன் பிள்ளை அவர்கள் பாலகங்காதர திலகரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தனது 15ஆம் வயதில் சர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட் என்ற ஜெர்மானியரின் உதவியுடன் ஐரோப்பா சென்றார். அங்கு பொறியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே இந்தியாவை பற்றி ஆங்கிலேயர்கள் பரப்பிய பொய் வதந்திகளை முறியடிக்க ஜெர்மனியின் பெர்லின் நகரில் இந்திய சர்வதேச குழுவை நிறுவினார். ப்ரோ இந்தியா என்ற இதழை தொடங்கி இந்திய விடுதலை உணர்வை உலகெங்கும் பரப்பினார். முதலாம் உலகப் போரின் போது ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட இந்திய தேச தொண்டர் படையை உருவாக்கினார். 1915 ஆப்கானிஸ்தானின் காபூலில் அமைக்கப்பட்ட தற்காலிக இந்திய போட்டி அரசாங்கத்தில் வெளி விவகாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார் செண்பகராமன் பிள்ளை அவர்கள். முதலாம் உலகப் போரின் போது சென்னை துறைமுகம் மற்றும் கோட்டையின் மீது குண்டுகளை வீசி ஆங்கிலேயர்களை நடுங்கச் செய்த ஜெர்மனியின் புகழ்பெற்ற எம்டன் நீர்மூழ்கி கப்பலில் வழிகாட்டியாக செயல்பட்டார். வியன்னாவில் நடைபெற்ற மாநாட்டில் இவர் முழங்கிய ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை கேட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அதனை தனது இந்திய தேசிய இராணுவத்தின் அதிகாரப்பூர்வ முழக்கமாக ஏற்று உலகெங்கும் பரப்பினார். மேலும் வெளிநாடுகளில் இந்திய படையை திரட்டுவதற்கு நேதாஜிக்கு இவரே முன்னோடியாகவும் தூண்டுகோலாகவும் திகழ்ந்தார். செண்பகராமன் பிள்ளை அவர்கள் ஜெர்மனி அதிபர் அடால்ஃப் ஹிட்லர் தனது மெயின் கேம்ப் புத்தகத்தில் இந்தியர்களை பற்றி தவறாக எழுதியிருந்ததை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்தார். ஹிட்லரிடமிருந்து இதற்கான எழுத்துப்பூர்வ மன்னிப்பு கடிதத்தையும் பெற்றார். இதனால் ஜெர்மானியர்களின் கோபத்திற்கு உள்ளான இவருக்கு உணவில் விஷம் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக 1934 மே மாதம் 26 அன்று ஜெர்மனியில் காலமானார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு எனது அஸ்தியின் ஒரு பகுதியை திருவனந்தபுரத்தின் கரமனை ஆற்றிலும் மீதியை நாஞ்சில் நாட்டு வயல்களிலும் தூவ வேண்டும் என்ற இவரின் இறுதி ஆசை இந்தியா சுதந்திரம் அடைந்த பல ஆண்டுகளுக்குப் பிறகு 1966 நிறைவேற்றப்பட்டது. முக்கியமான தமிழ்நாட்டு புரட்சியாளரான பாரத தேசத்தின் புகழ்பெற்ற முழக்கமான ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை முதலில் 1907 உருவாக்கிய பெருமை மிகுந்த செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இலக்கிய தரவுகளை கொண்டு தமிழக வரலாற்றை ஆய்வு செய்த ஒரு முன்னோடி தமிழ் அறிஞரும் வரலாற்று ஆய்வாளருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். டாக்டர் மா. ராசமாணிக்கனார் 1907 மார்ச் மாதம் 12 பிறந்தார். 1967 மே மாதம் 26 இயற்கை எய்தினார். கல்வெட்டுகள், சங்க இலக்கியங்கள் மற்றும் சமய இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டு தமிழக வரலாற்றிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. ஆந்திர மாநிலம் கர்னூலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணிக்கம் பிள்ளை மற்றும் தாயாரம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தை நில அளவை துறையில் பணியாற்றியதால் தொடக்கத்தில் சித்தூர் மற்றும் கர்னூலில் தெலுங்கு வழியில் கல்வி கற்றார். 1916 இவரது குடும்பம் மதுரை மாவட்டம் நிலக்கோட்டைக்கு மாறிய பின்னரே தமிழ் பயில தொடங்கினார். 10 வயதில் தந்தையை இழந்ததால் கடும் வறுமையில் வாடினார்.
நன்னிலத்தில் தையல் வேலை செய்து கொண்டே தனது பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பின்னர் தஞ்சாவூரில் உள்ள தூய பீட்டர் பள்ளியில் தனது கல்வியை முடித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றார். பின்னர் BOL, LT, MOL போன்ற உயர் பட்டங்களை பெற்றார். சைவ சமய வளர்ச்சி என்ற தனது அரிய ஆய்வு நூலுக்காக 1951 சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். சென்னை விவேகானந்தர் கல்லூரியில் விரிவுரையாளராகவும், மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் மற்றும் பேராசிரியராகவும் பல்லாண்டுகள் பணியாற்றினார். ராசமாணிக்கனார் அவர்கள் அறைகளுக்குள் அமர்ந்து படிக்காமல் வரலாற்று தலங்களுக்கு நேரில் சென்று கல்வெட்டுகளையும் சான்றுகளையும் ஆய்வு செய்யும் புதுமையான முறையை இவர் கையாண்டார். இவர் எழுதிய 50க்கும் மேற்பட்ட நூல்களில் முக்கியமான நூல்களாக கருதப்படுவது சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டு வட எல்லை. இந்த நூல்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க நூல்களாகும். சோழர் வரலாறு நூலானது சோழ மன்னர்களின் ஆட்சி, சமூக நிலை மற்றும் கலைகளை பற்றிய விரிவான வரலாற்று பெட்டகமாக திகழ்ந்தது. பல்லவர் வரலாறு நூலானது பல்லவர்களின் தோற்றம் மற்றும் அவர்களின் கல்வெட்டு ஆதாரங்கள் குறித்து துல்லியமான ஆய்வு நூலாகும். பெரிய புராண ஆராய்ச்சி நூலானது சேக்கிழாரின் பெரிய புராணத்தை வரலாற்று பின்னணியில் ஆராய்ந்து எழுதப்பட்ட சிறந்த ஆய்வு நூலாகும். சிந்துவெளி நாகரிகம் நூலானது சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்புகளை தமிழர்களுக்கு எளிமையாக விளக்கிய நூலாகும். தமிழ்நாட்டு வட எல்லை நூலானது தமிழகத்தின் புவியியல் எல்லைகள் குறித்த வரலாற்று பார்வை மிகுந்த நூலாகும். தமிழ் மொழிக்கும் வரலாற்றிற்கும் இவர் ஆற்றிய தொண்டினை பாராட்டி தமிழக அரசு இவருடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. இவரது மாணவர்கள் இவரை தமிழ் வரலாற்று ஆய்வுலகின் ஆராய்ச்சி பேரரசர் என்று போற்றுகின்றனர். இலக்கிய தரவுகளை கொண்டு தமிழக வரலாற்றை ஆய்வு செய்த ஒரு முன்னோடி தமிழ் அறிஞரான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயிரத்து 1950 முதல் 1980 வரையிலான காலகட்டத்தில் தமிழ் இலக்கிய உலகில் தடம் பதித்த ஒரு பிரபலமான வரலாற்று மற்றும் சமூக புனைக்கதை எழுத்தாளரான ஜெகசிற்பியன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். ஜெகசிற்பியன் அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். 1978ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இயற்கை எய்தினார். இவருடைய இயற்பெயர் பாலையன் என்பதாகும். வரலாற்று நிகழ்வுகளையும் சுவாரஸ்யமான கற்பனை கதாபாத்திரங்களையும் அழகிய வர்ணனைகளுடன் இணைத்து எழுதுவதில் இவர் வல்லவர். வார பத்திரிகைகளில் பொது வாசிப்புக்காக ஏராளமான கதைகள், தொடர்கதைகள் மற்றும் நாவல்களை எழுதினார். கல்கி, சாண்டில்யன் ஆகியோருக்கு இணையாக வரலாற்று பின்னணியில் மிக சிறந்த நாவல்களை ஜெகசிற்பியன் படைத்துள்ளார். நந்தவர்மன் காதலி என்ற நாவலானது பல்லவ மன்னன் 3ஆம் நந்தவர்மனின் காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இவருடைய மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற நாவலாகும். பத்தினி கோட்டம் நாவலானது சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய வரலாற்று பின்னணியை மையமாக கொண்ட நாவலாகும். ஆலவாய் அழகன் என்ற நாவலானது பாண்டிய மன்னர்களின் வரலாற்றையும் மதுரையின் சிறப்பையும் விவரிக்கும் கதை அடங்கிய நாவலாகும். ஆலவாய் அழகன் என்ற நூலானது பாண்டிய மன்னர்களின் வரலாற்றையும் மதுரையின் சிறப்பையும் விவரிக்கும் கதை அடங்கிய நூலாகும். திருச்சிற்றம்பலம் என்ற நூலானது சோழர் காலத்து சமய மற்றும் கலை சிற்பங்களை விவரிக்கும் படைப்பு நூலாகும். மதுராந்தகி, நாயகி, நற்சோதனை என்ற நூலானது வரலாற்று பின்புலத்துடன் கூடிய பெண்களின் முதன்மை பாத்திரங்களை சித்தரிக்கும் கதைகள் அடங்கிய நூலாகும். இவரது நாவல்கள் வெறும் கற்பனையாக இல்லாமல் மிக ஆழமான வரலாற்று ஆராய்ச்சிகளுக்கு பிறகு எழுதப்பட்டன. அன்றைய கால மக்களின் வாழ்வியல் முறை, ஆடைகள், போர் முறைகள் மற்றும் கலைகளை தனது எழுத்தின் மூலம் வாசகர் கண் முன்னே கொண்டு நிறுத்தினார் ஜெகசிற்பியன் அவர்கள். இத்தகைய பெருமை மிகுந்த ஜெகசிற்பியன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சியடைகின்றோம்.
தமிழ், ஆங்கிலம், மலையாளம், சமஸ்கிருதம் மற்றும் இந்தி ஆகிய 5 மொழிகளில் மிக சிறந்த புலமை பெற்றிருந்ததால் தமிழ் இலக்கிய உலகில் பன்மொழி புலவர் என்று போற்றப்படக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளரும் மொழியியல் வல்லுநரும் மொழிபெயர்ப்பாளருமான கா. அப்பாத்துரையார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். கா. அப்பாத்துரையார் அவர்கள் 1907 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி பிறந்துள்ளார். 1989ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி காலமாகியுள்ளார். திராவிட இயக்க கருத்துக்களையும் தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமைகளையும் பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இதழியல் பாணியில் எழுதிய முன்னோடி இவரே ஆவார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி என்ற ஊரில் காசிநாத பிள்ளை முத்துலட்சுமி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். நாகர்கோவிலில் பள்ளி படிப்பை முடித்தார். திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டமும் பின்னர் திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதுகலை பட்டமும் பெற்றார். சென்னை சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் LT பட்டம் பெற்றார். காரைக்குடி அமராவதி புதூர் குருகுல பள்ளியில் அப்பாத்துரையார் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது புகழ்பெற்ற கவிஞர் கண்ணதாசன் இவரிடம் மாணவராக பயின்றார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும் சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார். 1947 முதல் 1949 வரை மத்திய அரசின் செய்தித் தொடர்பு துறையில் பணியாற்றினார். அப்போது அவர் எழுதிய இந்தியாவின் மொழி சிக்கல் என்ற ஆங்கில நூல் அரசுக்கு எதிராக இருந்ததாக கூறி அவர் பணியில் இருந்து நீக்கப்பட்டார். திராவிடன், ஜஸ்டிஸ், இந்தியா, பாரத தேவி, சினிமா உலகம், விடுதலை மற்றும் தென்றல் போன்ற பல முன்னணி இதழ்களில் கட்டுரைகளும் பொது அறிவு செய்திகளும் எழுதினார். இந்தி மொழியில் மிக உயரிய விசாரத் பட்டத்தை பெற்றிருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இந்தி மொழி கட்டாய பாடமாக திணிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக 1938-39 ஆண்டுகளில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமிழ்நாட்டின் பண்டைய வரலாறு, மொழியியல் மற்றும் சமயம் சார்ந்து 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய தென்னாட்டு போர்க்களங்கள் என்ற நூலானது தமிழக வரலாற்றில் நடந்த முக்கியமான போர்களையும் அவற்றின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சிகளையும் பொது வாசகர்களுக்கு புரியும் வண்ணம் தொகுத்து எழுதிய மிக சிறந்த வரலாற்று நூலாகும். 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்ற நூலானது பண்டைய தமிழகத்தின் எல்லைகள், பண்பாடு மற்றும் சிறப்புகளை படம் பிடித்து காட்டும் ஆய்வு படைப்பு நூலாகும். இந்திய நாகரிகத்தில் திராவிட பண்பு என்ற நூலானது இந்திய துணைக்கண்டத்தின் கலாச்சார வளர்ச்சிக்கு திராவிடர்களின் பங்களிப்பை விளக்கும் நூலாகும். சங்ககால புலவர்கள் வரிசை என்ற நூலானது ஔவையார் உள்ளிட்ட சங்ககால புலவர்களின் வாழ்க்கை மற்றும் பாடல்களை எளிய நடையில் விளக்கிய நூலாகும். புத்தர் அருளறம் என்ற நூலானது பௌத்த மதத்தின் கோட்பாடுகளையும் அருள் உரைகளையும் தமிழில் கொண்டு சேர்த்த நூலாகும். தமிழ் மொழிக்கும் வரலாற்று எழுத்தியலுக்கும் இவர் ஆற்றிய பெரும் தொண்டினை போற்றும் வகையில் 1979ஆம் ஆண்டு இவருக்கு செந்தமிழ் செல்வர் என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழ் இலக்கிய உலகில் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்ட கா. அப்பாத்துரையார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.